மாநில அரசுகளை தண்டிப்பதன் வழியாக இந்தியா வளர்ச்சி பெற முடியாது. 8 ஆண்டுகளுக்கு முன்பே ஜிஎஸ்டி வரியை குறைத்திருக்கலாம் என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஜிஎஸ்டி வரி குறைப்பு எதிரொலியாக வாகன விற்பனை அதிகரித்துள்ளது. நவராத்திரி முதல் நாளான நேற்று டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் 10,000 கார்களை டெலிவரி வழங்கியுள்ளது. அதேபோல் முதல் நாளில் 30,000 கார்கள் விற்பனையானதாக மாருதி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது கடந்த 35 ஆண்டுகளில் இல்லாத அதிகபட்ச ஒருநாள் விற்பனை என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் குறித்த விஜயின் கருத்தை வரவேற்பதாக தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் யாராவது குரல் கொடுக்க ஆரம்பித்தால் பாஜக பி டீம் என கூறுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் திமுக அதிமுக என மாறி மாறி ஆட்சி நடந்து வருகிறது. ஆனால் இன்று புதிதாக அரசியல் செய்ய புறப்பட்டிருக்கும் நடிகர் திமுகவிற்கு நான் தான் நேரடி போட்டி என்கிறார். அப்படி என்றால் அதிமுகவை ஓரங்கட்டி விட்டாரா என அமைச்சர் KN நேரு கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை சந்தித்த போது அவர் தன்னிடம் கூறிய விஷயங்களை டெல்லியில் நேற்று பாஜக தேசிய தலைவர் நட்டாவிடம் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். காதல் திருமணத்தில் கர்ப்பமான மைனர் பெண்ணின் பெற்றோர் மீது வழக்கு பதியாமல் இருப்பதற்காக 50,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழக சட்டசபை அக்டோபர் 14ஆம் தேதி கூடுகிறது என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். சபரிமலையில் தமிழகத்திற்கு 5 ஏக்கர் நிலம் கேட்டுள்ளோம். அதற்கு பதிலாக பழனியில் கேரளாவிற்கு 5 ஏக்கர் நிலம் வழங்க உள்ளோம் என தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் 2ஆம் முறையாக ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு துவங்கியுள்ளது. அடுத்த 15 நாட்களில் இந்த பணிகளை முடிக்க கர்நாடக அரசு தீர்மானித்துள்ளது. ஆனால் தமிழகத்தில் சமூக நீதிக்கு எதிரான திமுகவின் துரோகம் தொடர்வதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். ஐநா பொதுச்சபை கூட்டம் அமெரிக்க அதிபர் டிரம்ப், துருக்கி அதிபர் எர்டோகன் உள்ளிட்டோர் உரையுடன் நேற்று துவங்கியது. 7 போர்களை நிறுத்தியுள்ளதாக அப்போது டிரம்ப் தம்பட்டம் அடித்தது பலரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது.